நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு உணர்ச்சி பூர்வமான ராசிகள் எதுவெல்லாம் உணர்ச்சி பூர்வமான ராசிகள், யாரெல்லாம் எளிதாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். முதல் ராசி கடகராசி. கடக லக்கணத்தில் பிறந்தவர்கள் உணர்ச்சி பூர்வமான ராசிகள். அவர்கள் ரொம்ப எளிதாக உணர்ச்சிகளை வெளிப்படுத்திடுவாங்க. அது கோபமாகவும் இருக்கலாம், பாசமாகவும் இருக்கலாம், கலை உணர்ச்சியாகவும் இருக்கலாம், அடுத்தவர்களுக்கு ஓடி சென்று உதவி செய்வதாக இருக்கலாம். இது எல்லாமே இந்த கடகராசி கடக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். எளிதில் இவர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வார்கள். இரக்க குணம் இருக்கும். அதாவது தாய்மையின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடகம் அப்படிங்கிறது தாய் உள்ளத்தையும் தாய் அன்பையும் குறிக்கக்கூடியது. ஒருவர் அந்த ஜாதகத்தில் கடக லக்னத்திலோ கடகராசியிலோ பிறந்த ஒரு ஜாதகர் ஒரு வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் உள்ள அனைத்து நபர்களையும் அவர் தாய் அன்போடு பார்த்து கொள்வார். அது மட்டுமல்ல, அவர் ஒரு நண்பராக இருக்கிறார், ஒரு கணவராக இருக்கிறார், ஒரு தந்தையாக இருக்கிறார், ஒரு நண்பனாக இருக்கிறார். எல்லோரையும் அரவணைத்து ஒரு தாயை போல பார்த்து கொள்வார். இவர்கள் அதிகமான உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். முதல் இடத்தில் இருப்பவர்கள் இந்த கடக லக்ன கடகராசிக்காரர்களுக்கு யாராக இருந்தாலும், தனக்கு துரோகம் செய்தவர்களாக இருந்தாலும், தனக்கு துன்பம் கொடுத்தவர்களாக இருந்தாலும் அவர்களை மன்னித்து மீண்டும் அவர்களுக்கு நன்மையே செய்யக்கூடியவர்கள் இந்த கடக லக்ன கடகராசிக்காரர். இரண்டாவது இடத்தில் இருப்பவர்கள் மீனராசி மீன லக்னத்தில் பிறந்தவர்கள். இவர்களும் அப்படித்தான். கலை உள்ளம் கொண்டவர்கள், கலையை மதிப்பவர்கள். இவர்களும் எளிதாக அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். இளகிய மனம் படைத்தவர்கள், உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். கலை அது சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு மரியாதை கொடுப்பவர்கள், அவர்களை பெருமையாக சொல்பவர்கள். சிறந்த மனிதர், சிறந்த அறிவாளி, சிறந்த கலை உள்ளம் கொண்டவர், சிறந்த திறமை வாய்ந்த நபர் இவர் அப்படின்னு அவர்களுக்கு நிறையாக உதவி செய்யவர்கள். அதாவது அடுத்த மனிதனிடம் இருக்கக்கூடிய, அடுத்த பழகுகிற நபர்களிடம் இருக்கக்கூடிய சில தீய பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் அதை சரி செய்து அவரை நல்ல பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய அறிவுரைகளை வழங்கக்கூடியவர்கள் இந்த மீனராசி மீனலக்கணக்கார். இவர்களும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். கோபமாக இருந்தாலும் சரி, அது துன்பமாக இருந்தாலும் சரி, அவர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு அடுத்தவர்களுக்கு உதவி செய்து ஓடி சென்று உதவி செய்யக்கூடிய நல்ல உள்ளம் கொண்டவர்கள். ஒரு மனிதன் ஒரு வீட்டில் மீனராசியோ மீன லக்னமாகவோ இருந்தால் அவர் அவரோடு இருக்கக்கூடிய அவர் மகனாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், எந்த உறவாக இருந்தாலும் அந்த வீட்டில் அவர்கள் எல்லோரையும் அரவணைத்து அவர்களுடைய நன்மைகளை பெருக்கி தீமைகளை அழித்து அவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய, அதே மாதிரி அனைவரையும் மன்னிக்கக்கூடிய, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எத்தனை முறை அவர்கள் துன்பப்பட்டு இருந்தாலும் அடுத்தவர்களால் காயப்படுத்தப்பட்டிருந்தாலும் அவர்களையும் மன்னித்து மற்றவர்களுக்கு அவர்களுக்கு நன்மையை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடியவர்களாக இந்த மீனராசி மீன லக்னத்தை சார்ந்தவர்கள் இருப்பார்கள். மூன்றாவது இடத்தை பெறுபவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள், விருச்சக லக்னக்காரர்கள். இவர்களும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். விருச்சக ராசி விருச்சக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னும் ஒரு சிறப்பு என்னவென்றால், இவர்கள் மருத்துவத்துறையில் அதிகமாக கோலோச்சுவார்கள். மருத்துவத்துறை என்பது நேரம், காலம், உறக்கம் இதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. எந்த நேரத்தில் வந்தாலும் உதவி செய்யக்கூடிய, அவர்களுக்கு தன்னுடைய சேவையை முழுமையாக வழங்கக்கூடிய ஒரு ராசி இந்த விருச்சக ராசிக்காரர்கள். இவர்களும் எளிதில் உணர்ச்சி வசப்படுவார்கள். கலை உள்ளம் படைத்தவர்கள். அடுத்தவர் துன்பம் கண்டு மனம் பொறுக்காதவர்கள். அவர்களை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும். ஒருவருடைய கண்ணீரை பார்த்தால் இவர்கள் மனம் மிகுந்த சஞ்சலத்தை ஏற்படுத்தி மிக துன்பத்தை இவர்கள் அடைந்து விடுவார்கள். அதனால் ஓடி சென்று உதவக்கூடிய, தன்னுடைய பொருளை கொடுத்து உதவக்கூடிய, தன்னுடைய நேரத்தை கொடுத்து தன்னுடைய உழைப்பை கொடுத்து உதவக்கூடிய நல்ல உள்ளம் படைத்தவர்கள் இந்த விருச்சிக ராசிக்கு.
இந்த 3 ராசிகளும் விருச்சிக ராசிக்காரர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். இவர்களுக்கு நன்மை செய்தால் மிகுந்த நன்மைகளை நிச்சயமாக 100% செய்து உங்களை உயரத்தில் கொண்டு சேர்ப்பார்கள். அதேபோல் இவர்களுக்கு துரோகம் செய்துவிட்டாலோ அல்லது இவர்களை பகையாளியாக நினைத்து இவர்களுக்கு துன்பம் செய்தாலோ இவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்து அவர்களை நிச்சயமாக பழிவாங்கி விடுவார்கள். அது இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு குணம். அது உங்களுக்கு இருக்குது. இவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது. துரோகம் செய்தால் அவர்கள் நிச்சயமாக அவர்களால், இந்த விருச்சிக ராசிக்காரர்களால் தண்டிக்கப்படுவார். சரிங்களா? இப்போ இந்த 3 ராசிகளும், கடகராசி, மீனராசி, விருச்சிக ராசி, இந்த 3 ராசிகளும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய ராசிக்காரர்கள். கலை உள்ளம் படைத்தவர்கள், அடுத்தவர் துன்பம் கண்டு மனம் பொறுக்காதவர்கள், கடல் போல் வாரி வாரி வழங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டவர்கள், தாய் உள்ளம் கொண்டவர்கள், கலை உலகத்தில் இருக்கும் நண்பர்களை, இவர்களுக்கு கலை உலகத்தில் நண்பர்கள் இருப்பார்கள். கலை உலகத்தைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உதவி செய்வார்கள், கலையை ரசிப்பார்கள், பாராட்டுவார்கள். எவ்வளவு துன்பத்தை ஏற்படுத்தினாலும் பிறருக்கு நன்மை மட்டுமே செய்யக்கூடிய குணம் கொண்டவர்கள் இந்த 3 ராசிக்காரர்களும். 3 ராசியும் ஜல ராசி என்று சொல்லக்கூடிய நீர் ராசிக்காரர்கள். கடகமும் நீரை குறிக்கக்கூடிய ராசி, விருச்சகமும் நீர் ராசி, மீனமும் நீர் ராசி. இந்த நீர் ராசியில் பிறந்த, நீர் லக்னத்தில் பிறந்த அனைவரும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். எளிதாக இவர்களிடம் உதவி பெற முடியும். இவர்களுக்கு மன்னிக்கும் குணம் உண்டு. இவர்கள் அனைவரையும் நல்வழிப்படுத்த வேண்டும், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். இவர்கள் உதவி செய்தாலும் அவர்களுக்கு துரோகம் என்பது பழகியதாக இருக்கும். இவர்களுக்கு ஏகப்பட்ட பேர் துரோகம் செஞ்சிருப்பாங்க. இருந்தாலும் என்ன செஞ்சாலும் அவர்களை மன்னித்து விட்டு மீண்டும் அவர்களுக்கு உதவி செய்யும் குணம் கொண்டவர்கள் இவர்கள்தான். இவர்கள் உங்களுடைய நண்பராகவோ, உடன் பிறந்தவராகவோ, தாயாகவோ, தந்தையாகவோ, நண்பனாகவோ யாராக இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய கொடுப்பனை பெற்றவர்கள். இவர்களை நண்பர்களாக, உறவுகளாக பெற்ற அனைவரும் கொடுப்பனை பெற்றவர்கள். இவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வழிகளை காட்டுவார்கள். இந்த 3 ராசிக்காரர்களுக்கும், இந்த 3 ராசிக்காரர்களும் உணர்ச்சிகளை அதிகமாக வெளிப்படுத்தக்கூடியவர்களாக, உதவி செய்பவர்களாக இருப்பார்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.